தாவை 2008 2009 இனச்சாவை சந்தித்தேன். நான் களத்தில் நின்னே இனச்சாவை சந்தித்த பிள்ளை. ரெண்டாவது 850 பேருக்கு மேலே கடலுக்குள்ளே இனச்சாவு மீனவர்கள். ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேர் சுட்டுக்கொலை. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 15 பேர் கொலை. இப்போ இதிலெல்லாம் எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது, எனக்கு ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, கள்ளச்சாராயம் குடித்து சாவு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த மகாபலியம் பக்கத்தில் ஒரு இதுலையும் இங்கே கள்ளக்குறிச்சியிலையும் சாவு நீங்கள் பார்த்தீங்க. 63 பேர்கிட்ட சாவு. இது இந்த ஆட்சியாளர்களில் மெத்தனத்தில் நடந்துருச்சு. இவங்களால் நடந்த பிள்ளை. இதுக்கு உடனே தம்பி விஜய் போயிடறப்பல. இதுக்கு உடனே போயிடறப்பல. அந்த போதை எது? வாய் வழியே போதை. இது திரைக்கவர்ச்சிங்கிறது கண்ணு வழியே காது வழியே போதை. இந்த இடத்துல இவர் வந்ததுனால இவர் வர்றாரு. இந்த கூட்டத்தில் நெரிசலில் 41 பேர் இறந்துடுறாங்க. உடனடியாக ஐயா முதல்வர் ஸ்டாலின் போயிடுறாப்புல. அந்த இடத்துக்கு அவர் போல, இந்த இடத்துக்கு இவர் வரல. அதுக்கு யார் காரணமோ அவர் போல, இதுக்கு யார் காரணமோ இவர் வரல. இந்த அரசியலை பாருங்க. இப்போ உடனடியாக வந்து உடனடியாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புகிறாங்க. உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போகிறாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அது வேணும்ன்ற. இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? ஏன் இந்த காங்கிரஸ்? இது உயிர், அது உயிர் இல்லையா? அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான், மனு கொடுக்கத்தான் வந்தான். ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம். அவன் வெகுண்டெழுந்து தன் உயிரை காக்க, நிலத்தை காக்க, வளத்தை காக்க வந்தான். அவனை சுட்டு கொன்னது யாரு? சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அதையே உண்மை கண்டறியும் குழு வந்து கேட்கல. அதையே இந்த 2 கட்சிகளில் ஒருத்தர் வந்து யாரும் வந்து கேட்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? கொடநாட்டில் 5 பேர் செத்துருக்கான். உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல. கொன்னது யாரு? காரணம் என்ன? பேச்சே கிடையாது. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் கடந்த முறை ஆளும்போது சுட்டு கொன்னுட்டாப்ல. சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள். வெட்டும்போது பிடிச்சியா? அதுக்கு சான்று இருக்கா? இல்லை. நீ என்ன பண்ண? சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டுட்டு கால் மரக்கட்டையில் ஒரு எண்ணு போட்டிருப்பில 18, 19. அதே மாதிரி எங்கள் கால்லையும் போட்டிருந்தேன் பணத்தில். அப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல. அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல. நீ என்ன கேட்டிருக்கணும்? வெட்டவே வந்தான், சட்டப்படி உன் மாநிலத்தில் குற்றம், நீ சிறை தானே படுத்திருக்கணும். சுட்டுக்கொள்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? நீ சிறை தானே படித்திருக்கணும். என்னைய நாங்கள் தவறு, அதுக்கு வழக்காடுறோம், அதுக்கு குற்றத்துக்கு என்ன தண்டனையோ, எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம், வெளியில் வர்றோம். நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே. அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல, அதுக்கு ஒரு உண்மை கண்டறியும் குழு வரல, அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கல.